நம்ம வீட்லயே எப்படி இட்லி பொடி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி வறுத்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடலைப்பருப்பு 500, உளுத்தம்பருப்பு 250, வெள்ளை எள்ளு 100, வரமிளகா 200, தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். வறுக்கிறப்ப போட்டுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா கடலைப்பருப்பு தாங்க எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு வந்து 500 கிராம் எடுத்துக்கிட்டோம். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாங்க. கைவிடாமல் வறுத்துக்கலாங்க. இந்தமாரி நான் சொன்ன அளவுலாம் நீங்கள் வச்சு ரெடி பண்ணிங்களா 2 மந்த்துக்கு இட்லி பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம வீட்டில் குழம்பு சட்னி இல்லாத டைமில் நம்ம பொடி இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இட்லி தோசை வச்சு சாப்பிட்டோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் இந்தமாரி தாங்க ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஓரளவுக்கு கடலைப்பருப்புலாம் வறுபட்டுருச்சுங்க. மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு 250 கிராமு, இதில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எள் போட்டு எல்லாம் பொடி சேர்த்து செஞ்சதுனால இதில் நல்லா ப்ரோட்டீன் சத்தும் கால்சியம் சத்தும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ குவான்டிட்டி செய்ய முடியலனா கூட இதில் பாதி ரேஷியோ எடுத்து செஞ்சுக்கலாங்க. இதை மாற்றிக்கலாங்க. வெள்ளை எள்ளு 100 கிராம், நல்லா எள்ளு பொரியுதுங்க. சத்தம் கேட்குதா? இந்தமாரி எள்ளு நல்லா பொரியணுங்க. நல்லா ஓரளவுக்கு வறுபட்டுருச்சுங்க. மாற்றிக்கலாம். வரமிளகா நீட் மிளகாய் தான் எடுத்துட்டேங்க. 200 கிராமு. இதை நல்லா 5 மினிட்ஸ் அப்படியே கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ கல்லுப்பு இந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கல்லுப்பு போட்டோமா கொஞ்சம் அதுலேயே உப்பெல்லாம் கொஞ்சம் பொடிஞ்சிருங்க.
இந்தமாரி ஒரு 3 மினிட்ஸ் இது பண்ணிங்களாவே உப்பெல்லாம் இதாயிரும். ஓரளவுக்கு கரெக்டான உப்பு எடுத்துட்ட அளவு நீங்கள் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வந்தாச்சு. 2 ஸ்பூன் இட்லி பொடியோட கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி இட்லியை தொட்டு சாப்பிட்டோமா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்தமாரி இட்லி பொடி அரைச்சி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே.